சொல்லுங்க, இன்னைக்கு உடம்பு எனக்கு சரியா இல்லை, வக்கீல் ஐயா. கந்தசாமி பிள்ளை 658 பாட்டில் ஒரு பாட்டு சொல்றார். எந்த பாட்டை சொல்றது? அதான் கடவுள் திருவுள்ளம். எந்த பாட்டை சொன்னார் தெரியுமா? 24ஆம் தலைப்பு, அடைக்கலப்பத்து, 8வது பாட்டு. என்ன பாட்டு? அடைக்கலப்பத்துன்னு ஒரு பகுதி. கடவுளே நான் உனக்கு அடைக்கலம், திருவாசகத்தில் உள்ள பகுதி. நீ சிவபெருமானே, நீ எப்படி தெரியுமா? ஒரு இந்த எல்லாரும் இந்த மாம் பிஞ்சு சாப்பிட்ருப்பீங்கள்ல, மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும்பாங்க. மாவடு ரொம்ப நல்லா இருக்கும். மாவடுவை 2ஆ பிளந்தா உள்ள பகுதி பெண்ணுடைய கண் மாதிரி இருக்குமா. அம்பாள் மீனாட்சியினுடைய கண்ணு மாவடுவை பிளந்தாப்பல இருக்குமா. மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். சிவபெருமானே, மாவடுவை பிளந்தது போலே கண்களை உடைய அம்பாள் பராசக்தியை உடம்பில் ஒரு பாகத்தில் ஏற்று கொண்ட பெருமானே, மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். நான் இறந்து போனா உன் திருவடியில் என்னை சேர்த்துக்கொள், அல்லது இன்னொரு தாய் வயிற்றுக்கு அனுப்புவே. 2க்குள்ள ஒன்று தானே. அடுத்து பிறவி எடுக்கணும், இல்லை ஆண்டவனோட 2 கலக்கணும். 2க்குள்ள கும்பிக்கே இடுவாய். கும்பின வயிறு. மாவடுவகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன். நீ என்ன பண்ண போறியோ எனக்கு தெரியலே. இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு தாய் வயிறா அல்ல சிவபெருமான் திருவடியா எனக்கென்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? நெசவு நெய்கிற பொழுது ஒரு பாவு அங்கேயும் இங்கேயும் இப்படி போயிட்டு வருமே, அது மாதிரி நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கோயிலுக்கு வந்தா ஒழுங்கா இருக்கிறேன், வீட்டுக்கு போனா எல்லா தப்பு தண்டாவையும் ஆரம்பிக்கிறேன், அதுக்கு இதுக்கு ஊசலாடுகிறேன். மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன். பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம், கெடுவேன். நீ விட்டுட்டா நான் கெட்டு போயிருவேன். உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேன். உன் திருவடிகளில் நான் அடைக்கலம். அவர் காதில் விழுந்துச்சு. கிறிஸ்தவ பெருமக்கள் அடைக்கல மாதான்னு கூப்பிடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா?